படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் 1980ஸ்ல ஸ்ட்ரீட்டோட பேர் தான் ஓக் ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட்ல நம்ம படத்தோட ஹீரோயினான ஆன் ஹாத்வே அண்ட் ஈவன் மெக்லரி இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. ஃபேமிலியில எவ்வளவு கான்ஃபிளிக்டா இருந்தாலும் பசங்க கூட நல்லா அந்யூன்யமா இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் ஒண்ணு தெரியுது. பயங்கர காத்தடிக்குது. உடனே பவர் கட் ஆயிடுது. தண்ணி வர மாட்டேங்குது. அந்த ஏரியாவே ஸ்தம்பிச்சு போயிருது. அடுத்த நாள் காலையில அவங்க எந்திரிச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா அவங்க ஸ்ட்ரீட்டை சுத்தி ஃபுல்லா அடர்ந்த காடு ஆயிடுது. அதுவும் எப்படின்னா 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற காடு மாதிரி. எப்படி இந்த வருஷம் எல்லாம் தெரியுது அப்படின்னா டைனோசர்ஸ் இருக்குது அந்த காட்டுல. இதுல ஹார்ம்லெஸ்ஸான டைனோசர்ஸும் இருக்குது, மனுஷனை கொல்ற டைனோசர்ஸும் இருக்குது. அதனால வெளியே வர மக்கள் எல்லாரையுமே வந்து அந்த டைனோசர் கடிச்சு சாப்பிட்டுருது. இதுல இருந்து அந்த ஃபேமிலி எப்படி தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு பாக்குறதா இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு சைஃபை ஜான்ரா. இப்ப அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது இந்த படத்தோட கோர் கான்செப்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஒரு காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கொண்டு வராங்க. அதை வச்சு இந்த இடமே வந்து ஃபாரஸ்டா மாறுற மாதிரி காட்டுறாங்க. அதுல இருந்து வர டைனோசர்ஸ், அதுல இருந்து வர சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டுவலா அந்த படம் நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அடுத்த பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன் ஹாத்வேயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வழக்கம் போல வேற லெவல்ல இருந்தது. சப்போர்ட்டிங்கா நடிச்சா அவங்க ஹஸ்பண்ட் கேரக்டரா இருக்கட்டும், அந்த ரெண்டு பசங்களா இருக்கட்டும், மூணு பேருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருந்தாங்க. இதுல எமோஷனல் ஆஸ்பெக்ட் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. குறிப்பா அந்த ஆன் ஹாத்வே வந்து ஒரு இடத்துல உடஞ்சு போய் அழுவாங்க. அந்த இடத்துல வந்து சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி அண்ட் அந்த எமோஷனல் சீனும் வந்து ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்னால நமக்கு திடுக்குன்னு இருக்கிற மாதிரி 2-3 சீன்ஸ் எல்லாம் வரும். அதுவும் பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸும் சரி கொஞ்சம் ஓகேவா முடிச்சிருப்பாங்க. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் ரெண்டுமே நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம் ரொம்ப நெகட்டிவா தோன்றது. இந்த டைனோசர்ஸ் பத்தி நான் அந்த பாசிட்டிவ்ஸ் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து அந்த சிஜி ஒர்க் வந்து ரொம்பவே மோசமா இருந்தது. ரொம்ப அப்பட்டமா தெரியும் இதெல்லாம் கிரீன் மேட் போட்டு தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு. அதனாலேயே இந்த டைனோசர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு பெரிய லெவல்ல பயம் வர மாட்டேங்குது. நமக்கு முன்னாடி நம்ம ஜுராசிக் பார்க் அண்ட் லாஸ்ட் வேர்ல்ட் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைனோசர்ஸ் பார்த்தாலே அவ்வளவு பயமா இருக்கும். ஆனா இந்த படத்துல அந்த ஃபீல் சுத்தமா வரவே இல்லை. அதே மாதிரி படத்துல லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. ஆரம்பத்துல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து இஷ்டத்துக்கு எடுத்திருப்பாங்க. கிளைமேக்ஸும் பாத்தீங்கன்னா பெருசா கன்வின்சிங்கா இல்ல. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஓகேஷா தான் இருந்தது. அண்ட் இவங்களும் வழக்கமான டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஹீரோ ஹீரோயினோட ஃபேமிலி வந்து சர்வைவல் த்ரில்லர்ல கடைசி என்ன ஆகும் அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் நடக்கும். மொத்தத்துல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன இந்த படம் சும்மா குழந்தைங்களோட நீங்க ஃபன்னா பார்க்க வேண்டிய படமா இருக்குமே தவிர ரொம்ப எதிர்பார்ப்போட நீங்க படத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா ஏமாற்றம் தான் உங்களுக்கு மிஞ்சும். என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஓகேஷான படம் தான்.